தைரியமாக கிருபாசன தண்டையில் வந்து நின்று அப்பா உண்மை நோக்கி பார்த்து தேவனே அப்பா பாவங்களை மன்னிக்கிறவரிடத்தில் பாவங்களை எல்லாம் ஆண்டவரே அப்பா தேவனே சுவாமி அப்பா ஆண்டவரை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்று நித்திய ஜீவனுக்குள்ளே செல்ல ரட்சிப்படைய ஞான ஸ்நானத்தை பெற தேவனை உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனை தந்த இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த நேரத்தையும் ஆண்டவரே செய்தி தருவதற்கு பாஸ்டர் டேனியலை நாம் கரங்களை தட்டி வரவேற்கலாம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா அம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா, அம்மை போற்றுகிறோம் அப்பா, அம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் டாடி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் நம்மேல் வைத்த அன்புக்கு அளவே இல்லை. அல்லேலூயா. அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ராஜா, அம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் அப்பா. நல்லவரும் வல்லவரும் போதுமானவரும் தயவுள்ளவரும் நீடிய பொறுமை சார்ந்த கிருபையுள்ளவருமா எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுகிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைத்ததே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஏனென்றால் உம்முடைய வார்த்தை எங்களுக்குள் வைத்து வைத்து எங்களை ஆதரித்த ஒரே தேவன் ஆண்டவரே. உம்முடைய சிநேகம் மாறாதவளாய் இருக்குது ஆண்டவரே. உம்முடைய சிநேகத்திற்கு ஆண்டவரே முடிவே இல்லை ஆண்டவரே. உம்முடைய சிநேகத்திற்கு நிகரே எதுவும் இல்லை ஆண்டவரே. உம்முடைய சிநேகம் அளவிடப்படாதவைகள் ஆண்டவரே. உம்முடைய சிநேகம் எங்களை ஆதரிக்கிறதா இருக்கும். உம்முடைய சிநேகம் எங்களை ஆற்றுகிறதா இருக்கும். உம்முடைய சிநேகம் எங்களை தேற்றுகிறதா இருக்கும். உம்முடைய சிநேகம் எங்களை வாழ வைக்கிறதா இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவா எங்கள் மேல் சிநேகித்தீர் என்பதை நாங்கள் அறிகிறோம் அப்பா. ஏனென்றால் நீர் ஆண்டவரை இருந்த காலத்திலும் அப்பா இந்த காலத்திலும் எங்களை சிநேகிக்கிறவர் ஒருவர் யார் என்றால் நீர் ஒருவர் மாத்திரம்தான் என்பதை நாங்கள் அறிகிறோம் அப்பா. ஏனென்றால் எல்லாரும் ஆமாண்டவரே ஆமாண்டவரே ஆமாண்டு இந்த உலகத்தில் பலவீனர்கள் தானே ஆமாண்டவரே. எல்லாரும் ஆமாண்டவரே ஆமாண்டவரே ஓ மனுஷர் தானே. அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆண்டவரே சிநேகம் என்பது ஆண்டவரே தாய் தகப்பன் பிள்ளைகள் ஆமாண்டவர் உறவினர் அன்பர்கள் நண்பர்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இனபந்தங்கள் எல்லாருடைய சிநேகமும் ஆண்டவரே ஆமாண்டவரே குறைந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய சிநேகமும் நம்மளை விட்டு மாறாததாக இருக்கிறது என்று நாங்கள் அறிகிறோம். ஆமாண்டவரே அந்த சிநேகத்தை குறித்து இந்த நாளில் தேவன் நம்மை வைத்த அன்பை ஆண்டவரை வெளிப்படுத்த முடியாது. தேவன் நம்மளை எவ்வளவா சிநேகித்தார் என்பதை தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. யோவான் 15:15 எடுத்துக்கொள்வோம். அல்லேலூயா. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது இல்லை. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்வதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கின்றதை அறிய மாட்டான். தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்டதை எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். பாத்தீங்களா? உண்மையாகவே ஏன் நம்மளிடத்தில் தேவன் அன்பு வைத்தார், தேவன் நம்மளை ஏன் சிநேகித்தார் என்பதை அவர் வெளிப்படையாக திட்டம் தெளிவமாக அல்லேலூயா நமக்கு ஆமென் அல்லேலூயா விவரித்து காண்பித்தார். அல்லேலூயா. ஆனால் இதற்கு முன்பு நமக்கு ஆண்டவரே பயத்தை உண்டு பண்ணுகிற காரியங்களாய் இருந்தது. அநேக ஊழியக்காரர்கள் அநேக தீர்க்கதரிசிகள் தேவனோடு சஞ்சரித்தவர்கள் தேவனோடு உறவாடினவர்கள் எல்லாம் தேவனுடைய பயங்கரத்தை குறித்து ஆண்டவரே அல்லேலூயா தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உணர வேண்டும் என்பதை நமக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பை அவர் வெளிப்படுத்தினார். ஏன்னா ஒரு சிநேகிதன் அல்லேலூயா எந்த அளவுக்கு சிநேகிப்பான் என்பதையும் அதற்கு மேலான சிநேகம் ஒன்று உண்டு என்பதையும் ஆண்டவரே தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் எனக்கு ஊழியர் ஆமாண்டவரே என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், என்னுடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிறீர்கள் என்பதை அல்ல. அல்லேலூயா. அதற்கு மேலான ஒரு சிநேகத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏனென்றால் ஒரு ஊழியக்காரன் அல்லேலூயா தன்னை எஜமான்
செய்கிறதை அறிய மாட்டான். அல்லேலூயா. ஏன்னா எப்போ ஒரு ஊழியக்காரன் ஒரு எஜமான் தன்னை கீழாக வைத்திருப்பான அழியாமல் அவன் சாணத்திலே கொண்டு வந்து உங்களை நிறுத்த மாட்டான். அல்லேலூயா. அவனுக்குள்ள ஒரு காரியத்தையும் அவனுக்குள்ள ஒரு ரகசியத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்த மாட்டான். அல்லேலூயா. ஆனால் நான் உங்களை சிநேகித்தேன் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆமாண்டவரே அல்லேலூயா அறிவித்தேன் என்று சொல்லுகிறார். அதுதான் யோவான் அதே 15-13 எடுத்து நாங்கள் வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிறதை அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இருக்கிறதில்லை என்பதை ஒரு ஓமையாக சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், நீங்கள் ஒருவரில் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகதான் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு கொடுக்கும்படி, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியும் உங்கள் கனிகளில் நிலைத்திருக்க முடியும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று தேவனுடைய திட்டங்களை வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் நீங்கள் என்னுடையவர்கள், என்னுடைய சம்பத்து, என்னுடைய சொத்து, என்னுடைய ஆஸ்தி எல்லாம் எப்படியெல்லாம் உங்களை நினைத்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவ்வளவுக்கும் அவர் சிநேகிதராய் இருக்கிறார். அவள் நம்மளை அந்த அளவுக்கு சிநேகித்தார், நம்மளை நேசித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மேல் நேசம் வைத்ததனால், நம்மேல் அவர் பாசம் வைத்ததனால் அவர் சிநேகத்தை விட்டு கொடுக்காதவர். அல்லேலூயா. நமக்குள் அந்த சிநேகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அவர் சிநேகத்தை அவர் ஒன்றும் மறைக்காமல் பிதாவிடத்தில் கற்றுக்கொண்ட யாவையும் தெரிந்து கொண்டதை யாவை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா அப்பேற்பட்ட சிநேகம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் நீதிமொழிகள் 17:17 கூட என்ன சொல்லுகிறது? அல்லேலூயா. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அது போலதான் தேவன் நம்மை அவர் எப்படி சொல்லுகிறார் பாருங்க, நான் உங்களுக்கு சகோதரனாய். அல்லேலூயா. நான் உங்களை ஆமென் ஆமென் அல்லேலூயா ஊழியக்காரன் என்று சொல்லாமல் உங்களை நான் சகோதரனாய் எண்ணி உங்களிடத்தில் பழகுகிறேன், உங்களிடத்தில் இருக்கிறேன், உங்களை என் சகோதரனாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று. அல்லேலூயா. தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், சகலம் படைத்தவர், அவர் சொல்ல ஆக கட்டளையிட நிற்கும் அப்பேற்பட்ட தேவாதி தேவன் நம்மிடத்தில் சிநேகம் வைப்பது இல்லாமல் நம்முடைய சகோதரனாய் இருப்பதற்கும் அவர் நம்மளோடு கூட இருந்து வழி நடத்துவதற்கும் நம்மளை இவ்வளவாய் சிநேகித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. சூத்திரம். அதே சங்கீதம் 122:8 எடுத்து நாங்கள் வாசிக்கும் பொழுது, என் சகோதரன் நிமித்தமும் என் சிநேகிதன் நிமித்தமும் உன்னில் சமாதானமாக இருப்பது என்றார். அல்லேலூயா. பாருங்க, அவரு எந்த அளவுக்கு நம்மையில அன்பு வைத்தார் என்றால், அல்லேலூயா, அவருடைய சமாதானத்தையே நமக்கு தந்தார் என்பதை நாங்கள் அறிகிறோம். என் சமாதானத்தை வைத்து போகிறேன். அல்லேலூயா. அதை ஒருவராலும் பறித்துக் கொள்ள முடியாது என்று. அல்லேலூயா. அப்பேற்பட்ட சமாதானத்தை தருகிற தேவன் நம்மளை சிநேகிக்கிறவர், நமக்கு சகோதரருமாய் இருக்கிறார் என்பதை நாம் வெளிப்படுகிறதை நாம் காணுகிறோம். அல்லேலூயா. எவ்வளவு நம்மை அன்பு வைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கு கூட ஒரு இடத்துல நாங்கள் யோபு 42 பார்க்கும்போது, அல்லேலூயா, சிநேகிதருக்காக யோபு வேண்டிக் கொள்ளும் போது, சிநேகிதருக்காக ஜெபிக்கும் போது, சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்யும் போது அவருடைய சிறையிருப்பு மாறியது என்று. ஏன்னா அந்த சிநேகம், அல்லேலூயா, எப்படிப்பட்டதாக இருக்கிறது. அல்லேலூயா.
சகல கட்டுகளை உடைக்கிறதா இருக்கிறது, சகல தடைகளை நீக்குகிறதா இருக்கிறது, தேவைகளை சந்திக்கிறதா இருக்கிறது, விடுதலையோடு ஆராதிக்க அன்புக்குற செய்கிறதா இருக்கு அந்த சிநேகம். அதுதான் அப்பேற்பட்ட சிநேகத்தை நமக்குள் வைத்து வைத்தார். ஹல்லேலூயா. தேவாதி தேவன், ராஜாதி ராஜன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கேதான் ஒவ்வொரு நாளும் நம்மிடத்துல அந்த வார்த்தையை சொல்லி நமக்கு ஜெபிக்க முடியாது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதா, உம்முடைய ராஜ்யம் எங்களுக்குள் வந்திருக்கிறதே, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது உலகத்தில் செய்யப்படுகிறதே என்று நீங்கள் ஜெபிக்கும் போது, ஹல்லேலூயா, அது நன்றி இருந்த ஜெபமாய் இருக்கிறது. செய்யப்படுவதாக என்று வேண்டிக் கொள்ளுங்கள் சொன்னான். ஆனால் நாம் இப்பொழுது இந்த பரலோக ராஜ்யம் ஹல்லேலூயா நமக்குள் இருப்பதை நாம் உணர்கிறோம். ஏனால் காலங்களையும் நேரங்களையும் சூழ்நிலைகளையும் நாம் பார்க்கும்போது தேவன் நம்மளோடு கூட இல்லாவிட்டால் ஹல்லேலூயா என்றோ நாம் மடிந்து மாய்ந்து போயிருப்போம். ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டங்கள் நோக்கங்கள் நிறைவேறும்படியாய் தேவன் நம்மை வைத்த அன்பையும் சிநேகத்தையும் நினைத்து பார்க்க முடியாது இந்த காலம் வரை நம்முடைய ஜீவனோடு வைத்திருக்கிறார். இனி வரும் காலங்களிலும் நமக்காகவும் நம்முடைய சிநேகிதர்களுக்காகவும் நம்முடைய அன்பர்களுக்காகவும் நம்முடைய நண்பர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் கூட வந்த சகோதரர்களுக்காகவும் அநேகர்களுக்காகவும் உலகத்தில் உள்ள எல்லாருக்காகவும் நாம் அந்த சிநேகத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் காணும்படியாய் நம்முடைய தேவன் அழைத்திருக்கிறார் என்பதை இந்த சிநேகத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா எவ்வளவு தேவன் நம்மேல் வைத்த சிநேகத்தை வெளிப்படுத்தினார் என்பதை நான் அறியும் போது நாமளும் ஒரு அன்பாயிருந்து சிநேகமாயிருந்து பாசமாயிருந்து நேசமாயிருந்து ஹல்லேலூயா 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 ஒருவரோடு ஐக்கியமாய் இருக்கும்படியாய் நம்மளை அழைத்திருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகையால் ஒவ்வொரு நிமிடமும் நாம் ஜெபிக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனிடத்தில் கிட்டி சேரும் வரை மரண பரியந்தம் நம்மளோடு கூட இருக்கிறோம், நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. அவருடைய சிநேகத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற அந்த சிநேகத்தை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் நாம் ஒருவரில் அன்பாய் இருக்கும்படியாய். ஹல்லேலூயா. இவனோடு பழகினது நல்லது, இவன் பிறந்தது நல்லது, இவன் பிறந்தது நல்லது, இவளை கண்டது நல்லது என்று ஆண்டவரே நம்மை மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை நமக்கு இருக்கிறார். அதுதான் நமக்கு உள்ள ஒரு மனமாற்றம். ஹல்லேலூயா. நாம் எப்படி பழகுகிறோம், எப்படி ஆமாண்டவரே முழு உள்ளத்தோடு முழு அன்போடு முழு கிருபையோடு முழு இரக்கத்தோடு முழு பாசத்தோடு முழு நேசத்தோடு நாம் சிநேகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சிநேகம் என்பது எவ்வளவு பெரிதான காரியம், அதில் மாயம் இல்லை என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் சிநேகத்தை குறித்து அநேக இடங்களில் தேவன் சிநேகித்தார் 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 என்று நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எபிரேயர் 13:1 எடுத்து வாசிப்போம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. சகோதரர் சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. ஹல்லேலூயா. பாருங்க, சகோதரிகள் சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சகோதரர்கள் சகோதரிகள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாயமான சிநேகம் அல்ல, உள்ளான மனிதனிலிருந்து உள்ளான மனுஷியிலிருந்து சிநேகம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகதான் தன்னைத்தானே சிநேகிக்கிறது போல பிறரை சிநேகிக்கணும், தன்னைத்தானே நேசிப்பது போல பிறரை நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தன்னைத்தானே உணர்கிறது போல பிறரை உணர வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் அதில் மாயமில்லை, கள்ளமில்லை, கபடு இல்லை என்று
புரிந்து கொள்கிறோம். அல்லேலூயா. உண்மையான அன்பு, உண்மையான சிநேகம். அல்லேலூயா. மல்கியா 1:2 கூட நாம் வாசிக்கிறோம் சிநேகம். அல்லேலூயா. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் என்னை எப்படி சிநேகிக்கிறீர்கள் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோப்புக்கு சகோதரன் அல்லவா, ஆகிலும் யாக்கோப்பை சிநேகித்தேன். பாருங்க, அவன் எப்படிப்பட்ட ஏமாத்துக்காரன். ஏசாவை யாக்கோப்பை எப்படி ஏமாற்றினான் என்பதை அறிந்தவர். ஹல்லேலூயா. அந்த யாக்கோப்பையே தேவன் சிநேகித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு சிநேகம். ஆனால் ஒருவர் நம்மளை ஏமாற்றி விட்டார்கள், நம்மளை ஏமாற்றியதன் மூலம் அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் எரிச்சல் அடைவதை விட, ஹல்லேலூயா, நம் மூலம் தேவன் மகிமைப்பட்டாரே, அந்த சிநேகம் நமக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய சிநேகம் உள்ளவர்கள் இதை குறித்து, ஏன்னா தேவன் நமக்கு இதற்கு மேலாக நம்மளை சிநேகித்து நம்மளை உயர்த்த வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா பாவியாய் இருக்கையிலே சிநேகித்தேன், பாவியாய் இருக்கையிலே நேசித்தேன், பாவியாய் இருக்கையிலே உங்களை அன்பு கூர்ந்தேன்னு சொல்லுகிற தேவன். ஹல்லேலூயா. அப்படிதான் தேவன் ஒரு உதாரணத்துவமாக தேவன் எப்படி நம்மளை ஹல்லேலூயா சிநேகிக்கிறான் என்பதை ஒவ்வொரு காரியங்களிலும் அவன் ஏமாற்றுக்காரன், அவன் கொலைக்காரன். பவுல் எப்படிப்பட்டவராக இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொலைக்காரனாக இருந்தார் என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொருடைய குறைகளையும் நினைக்கும் போது அவளை வெறுக்கக்கூடும். ஆனால் தேவனோ சிநேகித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படிதான் நாமளும் சிநேகிக்க பழகி கொள்ள வேண்டும். நடந்தது, கடந்து போனது, இனி நடக்க போகிறதுக்காக ஆண்டவரே அப்பா, நாங்கள் இருக்கிற காலங்களில் உம்முடைய சிநேகத்தை நாங்கள் இழந்து விட முடியாது. எங்கள் சிநேகத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியாமல் நாங்கள் வாழ்ந்து விடாதபடியாய் அப்பா, எங்களிலே நீர் வாசம் பண்ணும் என்று கேட்கும் போது தேவன் நம்மளோடு கூட இருந்து நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் குறைவுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த குறைவினாலே அவர்கள் நிறைவு அடைவதே இல்லை. ஆனால் நிறைவான தேவன் நமக்குள் வரும்போது, அந்த சிநேகித்த அந்த தேவனை நாம் நோக்கி பார்க்கும் போது மெய்யாகவே நம்மளை சிநேகிக்கும்படியாக நம்மளை மாற்றி விடுவார். அந்த அளவுக்கு நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா எல்லாம் உங்களுக்கு நிறைந்திருக்கும் போது, எல்லாம் உங்களுக்கு நிறைவாய் அவர் தரும் பொழுது, உங்களுக்கு சிநேகம் இழந்து விடாதபடியாய் இருக்கும்படியாய் அவரிடத்தில் நாம் மன்றாட வேண்டும். ஹல்லேலூயா. அப்பா, உமக்குள்ள இருந்த சிநேகம் எனக்குள் எப்பொழுது இருக்க வேண்டும். எங்களை எந்த அளவுக்கு உயர்த்தினாலும் எங்களுடைய சிநேகம் எங்களை விட்டு எடுக்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு நாங்கள் சாட்சியாக வாழ வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை யோவான் 11 எடுத்து 35-36 வாசிப்போம். அது தேவன் எவ்வளவு சிநேகித்தார் என்பதை நாங்கள் வெளிப்படுத்த முடிகிறது. இயேசு கண்ணீர் விட்டார். எதற்காக? அந்த அளவுக்கு சிநேகித்தார் என்று பாருங்க, படிப்போம். அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் லாசருவை இவ்வளவாய் சிநேகித்தார் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த மனதுருக்கத்தின் ஆவி நமக்குள் எப்பொழுது காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நமக்குள்ள அந்த மனதுருக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அந்த சிநேகம் நம்மளை விட்டு மாறாத இருக்க வேண்டும், எந்த நிலைமையில இருந்தாலும். ஹல்லேலூயா. நம்மளை எவ்வளவு உயர்ந்தாலும் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் விரும்புவதுதான். ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 27 கூட நம்ம வாசிக்கிறோம்.
எங்கள் தேவனாகிய நீர் பின்பு எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்தின் குடிகளை துரத்திவிட்டு இது உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாம் சந்ததிக்கு என்றென்றைக்கும் கொடுக்கவில்லையா? பாத்தீங்களா, தேவன் எவ்வளவு நம்மை சிநேகம் வைத்தார், நம்மளை நேசித்தார் என்பதை. ஆபிரகாம் சந்ததியாய் நம்மளை மாற்றினார். ஆபிரகாமுக்கு எவ்வளவு அவர் சிநேகிதனாய், ஆமான், எதிரிகளை துரத்தி. ஹல்லேலூயா. தேவன் ஆபிரகாமை சிநேகித்தார். அதன் மூலம் நமக்கு அந்த சிநேகத்தை நாம் இதுவரையிலும் பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இனி நம்முடைய சந்ததி ஹல்லேலூயா அந்த சிநேகத்தை பெற்று அனுபவிக்க போகிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. சகரியா 8:19 எடுத்து கூட வாசிக்கும் பொழுது, சகரியா 8:19 ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏனால் தேவன் விரும்புவதெல்லாம் அதுதான். ஹல்லேலூயா. சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள். இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்திருக்கும் போது என்னத்தை நாடுகிறோம்? ஹல்லேலூயா. கோபத்தையும் எரிச்சலையும் கசப்பையும் வைராக்கியத்தையும் மூர்க்கத்தையும் தர்க்கத்தையும் வாக்குவாதத்தையும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திலே நாம் எப்படி நம்மளை நாமளே அடிமைப்படுத்தி விடுகிறோம் என்பதை அறிந்த தேவன் ஆகத்தான் அந்த சிநேகத்துல இவைகள் எல்லாம் மறந்து நம்ம வாழ முடியும். அல்லேலூயா. அந்த சிநேகம் நமக்குள் வர வேண்டும். ஆகதான் அவர் சொல்லுகிறார், ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலங்களில் நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வந்தபடினால் அந்த சிநேகத்தை குறித்து எங்களோடு பேசினீரப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏனென்றால் அப்பா, சிநேகம் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அவசியம் உள்ளது என்பதையும் ஹல்லேலூயா நாங்கள் உணர முடியா எங்களுக்கு செய்தீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீங்க இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. எங்கள் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீங்கள் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. எங்கள் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீங்கள் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையில் இயேசு வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையில் எங்கள் இயேசு ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையில் இயேசு மானீரே, உயிரற்ற வாழ்க்கையில் இயேசு ஜீவனானீரே. எங்கள் வெளிச்சமும் நீரே, எங்கள் ஜீவனும் நீரே, எங்களுக்கெல்லாமே நீர்தானையா. எங்கள் வெளிச்சமும் நீரே, எங்கள் ஜீவனும் நீரே, எங்களுக்கெல்லாமே இயேசுவே நீர்தானையா. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீங்கள் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. எங்கள் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீங்கள் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. வியாதியின் நேரத்திலும் இயேசுவே வைத்தியரானீரே, சோதனை நேரத்திலும் இயேசு நண்பரானீரே. வியாதியின் நேரத்திலும் இயேசு வைத்தியரானீரே, சோதனை நேரத்திலும் இயேசு நண்பரானீரே. எங்கள் வைத்தியரீரே, எங்கள் நண்பரும் நீரே, எங்களுக்கெல்லாமே நீர்தானையா. எங்கள் வைத்தியரும் இயேசுவே, எங்கள் நண்பர் இயேசுவே, எங்களுக்கெல்லாமே நீர்தானையா. எங்கள் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீங்கள் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது.
எங்கள் பக்கத்திலே இரும் இயேசுவே. எங்கள் வாழ முடியாது கண்ணீர் சிந்தும் நேரத்திலும் இயேசு தாயும் மானிரே, காயப்பட்ட நேரத்திலும் இயேசு தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்திலும் இயேசு தாயும் மானிரே, காயப்பட்ட நேரத்தில் இயேசு தகப்பனானீரே. எங்கள் அம்மாவும் நீரே, எங்கள் அப்பாவும் நீரே, எங்களுக்கெல்லாமே நீர்தானையாம். இந்த கூடவே இரும் ஓ இயேசுவே, நீங்கள் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. எங்கள் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீங்கள் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னால் எங்களுக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைக்கும் என்றால் எங்களால் ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ முடியாது. ஆண்டவரே, நினைக்கிறோம் அவருடைய தயவு நம்மேல் இருப்பதை எல்லார் மீதும், நல்லார் மீதும் பொல்லார் மீதும். அல்லேலூயா. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, அல்லேலூயா. அவருடைய மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார் என்பதை நான் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த காலங்களில் அல்லேலூயா இந்த மழை வானத்திலிருந்து பொழிகிறது என்றால் அவருடைய தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. இப்படியாக அல்லேலூயா நேச்சுரலை விட்டு ஆண்டவரே, அல்லேலூயா, இயற்கையான ஒரு தேவன் உண்டு பண்ணினதை மாற்றி அமைக்க முற்படும் போது அதில் வேதனையும் சோதனையும் கஷ்டமும் நஷ்டமும் வியாதிகளும், தீராத வியாதிகள் ஆண்டவரே மரணப்படுக்கைக்கு வர நம்மளை அழைத்து செல்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய அன்பையும் சிநேகத்தையும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய தயவு பெற்று வாழுகிறவர்களுக்கு அவர் மரண பரியந்தம் நடத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சங்கீதம் 30:11 எடுத்து வாசிக்கலாமே. ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய தயவு எவ்வளவு மகத்துவம் உள்ளது. ஹல்லேலூயா. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணி எங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். இரட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக ஹல்லேலூயா நீர் என் இரட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினார். ஹல்லேலூயா. அதுல நம்ம 10-12 கூட 10ல இருந்து 12 வரைக்கும் வாசிக்கணும், நமக்கு இது புரியும். ஹல்லேலூயா. அதிலிருந்து கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினோம். எங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினீர், மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் என் மகிமை அமர்ந்திடாமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக உம்மை கீர்த்தனம் பண்ண முடியாது. நீர் என் இரட்டை கலைந்து போட்டு நீர் எங்கள் இரட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் எங்களை இடை கட்டினீர். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நான் என்றென்றைக்கும் உம்மை துதிப்போம். ஹல்லேலூயா. ஏனென்றால் எக்காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் எக்காலத்திலும் எல்லா நேரத்திலும் கர்த்தருடைய துதி என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரர் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார். எக்காலத்திலும் கர்த்தரை சோத்திருப்பேன், எந்த நிலைமையிலும் அவரை சோத்திருப்பேன். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. என்ன நன்றி இருந்த உள்ளம் இருதயத்தை நிறைவு வாய் பேசும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால் அவரை எப்பொழுதும் சோத்தரித்துக் கொண்டே இருங்கள். எப்பொழுதும் நன்றி இருந்த உள்ளத்தோடு நாம் ஜெபிக்கவும் துதிக்கவும் சோத்தரிக்கவும் புகழ்ந்து பாடவும் மகிழ்ந்து களி கூறவும் தேவனிடத்தில் அன்பு பெற்றவர்களாய் நாங்கள் வாழ முடியாது, அவருடைய சிநேகத்தை பெற்றவர்களாய் நாங்கள் இருக்க முடியாது. எப்பொழுதும் எக்காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. சோத்திரம் செலுத்துவது துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறதுனா சங்கீதம் 56:11 கூட எடுத்து வாசிக்கலாம்.
தேவனை நம்பி இருக்கிறேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அதில் 8-13 வரைக்கும் வாசித்தீங்கன்னா கூட நல்லதா இருக்கும். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், எங்கள் அலைச்சல்களை தேவரீர் அறிந்திருக்கிறீர், என் கண்ணீரை உடைய துருத்தியில் எங்கள் கண்ணீரை உம்முடைய துருத்தில் வைத்திருக்கிறீர், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அவைகள் உம் கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில், நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். எங்கள் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்களாக. தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர் என்பதை அறிவேன். அறிவேன். தேவனை முன்னிட்டு, தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். அவர் வார்த்தையை புகழ்வேன். கர்த்தரை முன்னிட்டு, கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். அவருடைய வார்த்தையை புகழ்வேன். தேவனை நம்பி இருக்கிறேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். மனுஷனுக்கு என்ன செய்வான். ஹல்லேலூயா. அடுத்த 11 வரைக்கும் தானே வாசித்தீங்க. 12-13 வாசித்து முடிக்கலாமே. தேவனே, தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது, என்மேல் இருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். நான் தேவனுக்கு முன்பாக, நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளவருடைய வெளிச்சத்திலே, ஜீவனுள்ளவருடைய ஜீவனுள்ளோர் வெளிச்சத்திலே நடக்கும்படி நடக்கும்படியே நீர் என் ஆத்துமாவை, நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்பியாதிருப்பீரோ. பாத்தீங்களா? அல்லேலூயா. அந்த அளவுக்கு தேவன் நம்ம வைத்த சிநேகத்தை வெளிப்படுத்துகிற அந்த தாவீதின் சங்கீதத்தை நாங்கள் வாசிக்கும் போது எந்த அளவுக்கு தேவன் மேல் அவர் சிநேகமா இருந்தார். அல்லேலூயா. எப்படி அவர் ஆவிலே நிறைந்து இந்த 150 சங்கீதங்களை எழுத அவர் முற்பட்டார் என்பதை நாங்கள் அறிகிறோம். அந்த அளவுக்கு தேவன் பாராட்டின அவர் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் திரும்பி பார்த்து அவர் ஆடு மேய்க்கலாய் இருந்து, அல்லேலூயா, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட காலத்திலும் இருந்து அவர் எல்லாவற்றையும் படிப்படியாக அறிந்தவர். அல்லேலூயா. அவரும் நம்மளைப் போல ஒரு மாம்சமான ஒரு சரீரம் உள்ளவராய் இருந்தார் என்று பார்க்கிறோம். அவர் பலவீனப்பட்டவராய் இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை உங்கள் பலவீனம் என் பலன் பூர்ணமாக விளங்கு என்று சொன்னதை அவருடைய சிநேகத்தை நம்ம அறிந்து கொண்டோம். அல்லேலூயா. பாருங்க, தாவீதுக்கார் எவ்வளவு அவர் அதான் சொல்றாரு, அவருக்கு நீங்கள் பொருத்தனைகளை என்னவா இருக்கும். அல்லேலூயா. அகல் தான் நீங்கள் எப்பொழுது சோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் சோத்திரம் பண்ணுங்க. எல்லாவற்றிற்கும் சோத்திரம் செலுத்துதலே உங்களுக்கு அது பலன் மிகுதியாக இருக்கும். அல்லேலூயா. அகல்தான் என்னை காண்கிறவர்கள், என்னோடு பழகிறவர்கள் கேட்பார்கள், உங்களை நான் 20 வருடத்துக்கு முன்பாக பார்த்தேன், 30 வருடத்துக்கு முன்பாக அதே மாதிரி இருக்கிறீர்களே, எப்படி? அல்லேலூயா. எப்படி? அல்லேலூயா. நான் சொல்லுவேன், உங்களை மாதிரி தான் நானும் உடுக்குகிறேன், உண்ணுகிறேன், கடக்கிறேன், நடக்கிறேன், படுத்திருக்கிறேன், எழுந்திருக்கிறேன், நன்றியோடு ஆண்டவரை சோத்தரிக்கிறேன், வந்து கொண்டிருக்கிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நாங்களும் அதை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இல்லை, உங்களிடத்தில் ஒரு ரகசியம் உண்டு, நீங்கள் ஆனால் அதை சொல்ல மறுக்கிறீர்கள். ஆனால் நான் சொன்னேன், உங்களால் அதை